என் கண்கள் வழங்கியது. ஒட்டுமொத்த காவலர்களுக்கும் இந்த குரல் பதிவை சமர்ப்பணமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பா கையில் பணம் இருக்குமாம், ஆனால் வாயில் வந்த உணவை நிம்மதியாக உண்டதில்லையா. மாதம் முதல் தேதி சம்பளம் இருக்குமாம், முதல் வாரத்தை தாண்டாதான். 2 படுக்கையறை வீடு கொடுத்தவர்கள் படுக்க நேரம் கொடுக்க நினைக்கவில்லையா. குடும்ப விசேஷங்களுக்கு செல்வதில்லையாம், அவர்கள் குடும்பத்தோடு செல்வதே விசேஷம்தான். இறந்தவர் வீட்டில் காலை ஊர்வலம் என்றால் இருமண விழாவில் மாலை தேர்வலமா. அனாதை பிணர்களாக இருந்தாலும் அகால மரணமாக இருந்தாலும் அடையாளமும் அடக்கமும் அனைத்து அடியேன். தீர்ப்புக்காக கொள்ளையர்கள் சுகமாய் தூங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அவர்கள் தீர்ப்புக்காக காத்திருக்கும் காத்தை குஞ்சுகளாம். அமைச்சர்களோ அதிகாரிகளோ பாதுகாப்போ மக்களின் நெரிசல் சாபத்துக்குள்ளாதவர்கள் இவர்கள் தானா. ஊரார் வீட்டு விசேஷம் என்றால் முதலில் செல்லும் அழையா இருந்தாலும் இவர்கள். எங்களுக்கு சலுகை அறிவிப்பது அறிவு, ஆனால் இவர்களுக்கு தண்டனைகள் கிடைப்பது. அனைத்து மதத்தளத்திற்கும் சென்றாலும் கடவுளை கண்டதில்லையா, மதங்களை வணங்குவதில்லையா. எல்லா அரசியலுக்கு அமைப்பிற்கும் இவர்கள்தான் முதல் எதிரிகளாம். 24 மணி நேர பணி என்றவர்கள் ஏனோ மறந்து விட்டார்கள், ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் தான் என்பது. சூரிய பகவானின் மழையால் குளித்துக் கொண்டே இருக்கிறோம் நீர்வை குளிகளில். இந்த கொசுக்களுக்கு கூட என்ன பாவம் செய்தனோ இவர்கள் ரத்தத்தில் முத்தமிடுகிறார். உலகத்தில் ரசிப்பதற்கு நிறைய இருந்தும் இவர்கள் உலகத்தின் நிறம் காட்டினார். அவர்கள் சுவாசிப்பதும்